எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம். யாருடைய பசிக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் யாருடைய பசிக்காவது காரணமாக இருந்தோ அதனால் வரக்கூடிய அந்த சாபம் மிக கொடியது அப்படின்றத ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு சிறு கதை விளக்குகிறது. அதாவது காயசண்டிகை அப்படின்ற தேவலோகத்து பெண் கணவரோட இந்த வட திசையிலிருந்து தென் திசையை நோக்கி பார்க்க வராங்க. இங்க இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல விருட்சகன் அப்படின்ற அந்த முனிவர் பனம்பழம் போல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை, நாவல் பழத்தை தேக்க இலையில் வைத்துட்டு குளிக்க போயிடுறாரு. இந்த பொண்ணு அந்த வழியா வரும்போது ஊழ் வினையின் காரணமாக அந்த பழத்தை தன் காலால் எட்டி உதைத்து சிதைத்து விடுகிறாள். அந்த முனிவர் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது பழம் சிதந்து கிடக்கிறது. அதை பார்த்த உடனே முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால அந்த பெண்ணுக்கு ஒரு சாபம் விடுறாரு. என்னன்னா, இந்த பழம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கிடைக்கக்கூடியது. இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன்னா இன்னும் 12 வருஷத்துக்கு எனக்கு பசியே எடுக்காது. ஆனா அந்த பழத்தை நீ சிதைச்சிட்ட, இப்ப எனக்கு பசி எடுக்கும், நான் என்ன பண்றது? அதனால அந்த பசி கொடுமையை நீயும் அனுபவிப்பாய். உன்னால் பறக்கும் சக்தியை இழந்து நீ தேவலோகத்துக்கும் செல்ல முடியாது அப்படின்னு யானை பசிக்கான ஒரு சாபத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்துறாரு. அதனால அந்த பொண்ணுக்கு யானை பசி வருது. என்ன சாப்பிட்டாலும் அந்த பசி அடங்கவே இல்லை. அவ இங்கேயும் அங்கேயும் திரியிறா, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றா. இருந்தாலும் அவளுடைய பசிக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. 12 ஆண்டுகள் கழித்து அந்த விருட்சகன் முனிவர் அந்த பழத்தை மீண்டும் உண்ணும் அதே நேரத்தில் இங்கே மணிமேகலை அட்சய பாத்திரத்திலிருந்து ஒரு கைப்பிடி உணவை எடுத்து காயசண்டிகைக்கு கொடுத்து அவளுடைய சாபத்திற்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கின்றாள். ஆக யாருடைய பசிக்கும் எப்பொழுதும் நாம் காரணமாக இருந்துவிடவே கூடாது என்பதைத்தான் இந்த கதையின் மூலம் நாம் அறிகின்றோம்.